ஆதியாகமம் அதிகாரம் 22. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். வசனம் 2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு எமோரியர் தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கு குறித்த மலைகளில் ஒன்றில் மேலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். வசனம் 3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேலே சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரரையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். வசனம் 4. 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடம் கண்டான். வசனம் 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். வசனம் 6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேலே வைத்து தன் கைகளிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் ஓடிப்போனார்கள். இருவரும் கூடி போனார்கள். வசனம் 7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, தன் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பு கட்டை இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். வசனம் 8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிகளுக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய் வசனம் 9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேலே அவனை கடத்தினான். வசனம் 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். வசனம் 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். வசனம் 12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். வசனம் 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்பாக புதரில் தன் கொம்புகளில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. வசனம் 15. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார்கள் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும். வசனம் 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமிக்குள் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். 19. ஆபிரகாமே தன் வேலைக்காரனிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பேர்சேபாவுக்கு போனார்கள். ஆபிரகாமும் பேர்சேபாவிலே குடியிருந்தான். வசனம் 20. அந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனுமாகிய
நாகருக்கும் பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யோரான் என்றால் முதற் பேரான உத்தாஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆரோமுக்கு தகப்பனாகிய கோமுவேல். வசனம் 22. கோசோத், ஆசா, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரொபோக்காலை பெற்றான். அன்று ரெபெக்கா என்று அறிவித்தான். வசனம் 23. அந்த 8 பேரையும் மில்காள் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூருக்கு பெற்றாள். வசனம் 24. ரேயுமாள் என்று பெயர் கொண்டு அவனுடைய மறுமனையாட்டியும் தோபா, காகாம், தாகாஸ், மாகா என்பவர்கள் பெற்றாள்.